அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம் யகூலூன இஃப்தரா குல் ஃபஅதூ பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரயாத்தின் வதுஉ மன் இஸ்ததாதும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். முகமது அந்த குர்ஆனை புனைந்து கூறுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? நபியை நீங்கள் கூறிவிடுங்கள், குர்ஆனுக்கு ஒப்பான உங்களால் புனையப்படுகின்ற ஒரு 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மை உரைப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களுடைய சக்திக்கு ஏற்ப யார் யாரையெல்லாம் துணைக்கு அழைக்க முடியுமோ துணைக்கு அழைத்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் ஃபைல்லம் யஸ்தஜீபு லக்கும், அப்போது ஃபாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா உன்சில பி இல்மில்லா, அந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய அறிவை வைத்துத்தான். அல்லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர யாரும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஹல்லன்தும் முஸ்லிமூன், இப்போதாவது நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா, வழிபடுகிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஹூத் 11ஆம் அத்தியாயம் 13, 14 வசனங்களிலே பதிவு செய்கிறான். குர்ஆனுடைய மகத்துவத்தை, குர்ஆனுடைய மகிமையை, அதனுடைய அற்புதத்தை அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்துகிறான். மக்கா மக்கள் குர்ஆனை ஏற்க தயாராக இருக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அறைகூவல் விடுக்கிறான் இந்த வசனத்தின் வாயிலாக. முஹம்மது நபி தனியாக இருந்து கொண்டு இந்த குர்ஆனை கற்பனையாக கூறுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? அம் யகூலூன இஃப்தரா, இது முஹம்மது நபியினுடைய கற்பனை, அவருடைய அந்த புனைதல் என்று அவர்கள் கூறுகிறார்களா? அப்படியானால் முஹம்மதை போன்ற மனிதர்கள் தானே நீங்கள், அரபு இலக்கியவாதிகள் உங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா? இந்த குர்ஆனுக்கு ஒப்பான ஒரு 10 சூறாக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், இயற்றி காண்பீங்களே பார்ப்போம், கொண்டு வாருங்களே பார்ப்போம். உங்களுக்கு துணையாக உங்களுடைய சக்திக்கு ஏற்ப எத்தனை பேரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். அரபு உலகில், அரபு இலக்கியத்தில், இலக்கியத்தின் வேந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், விற்பன்னர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஜாம்பவான்கள் நிறைய பேர். எல்லோரையும் அழைத்து கொள்ளுங்களேன். சொல்லப்போனால் மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜின்னுகளை கூட அழைத்து கொள்ளுங்கள். அழைத்து கொண்டு குர்ஆனுக்கு ஒப்பான, குர்ஆனில் உள்ள சூறாக்களுக்கு ஒப்பான ஒரு 10 சூறாக்கள், அதை நீங்கள் முஃப்தரயாத்தின், உங்களால் புனைந்து நீங்கள் கொண்டு வாருங்களேன் பார்ப்போம், நீங்கள் உண்மை உரைப்பவர்களாக இருந்தால். ஆனால் அவர்களால் கொண்டு வர முடியாது. குர்ஆனை போன்ற ஒரு அத்தியாயத்தை அவர்களால் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அப்படி முயற்சி செய்தார்கள், பெரும்பாடுபட்டார்கள். அவர்களில் நிறைய இலக்கியவாதிகள் இருந்தார்கள், அவர்களிடத்தில் தொன்மையான பல நூல்கள் இருந்தன. அரபு இலக்கியத்திற்கு பிரபல்யம் பெற்ற, பெயர் பெற்ற சில தொன்மையான நூல்கள் இருந்தன. அந்தளவுக்கு அவர்கள் அரபு மொழியில் விற்பன்னர்கள். அவர்களை அல் ஹுத்தபா என்று சொல்வார்கள். அதே போன்று அவர்களை ஒரு மாமேதைகள், இந்த அரபு பாஷையிலே மாமேதைகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மகாமாத் ஹரீரி என்று ஒரு கிதாப் இருந்தது, மகாமாத் பதீஇ என்று ஒரு கிதாப் இருந்தது, மகாமத் ஜமக்ஷரி என்ற ஒரு கிதாப் இருந்தது. இது போன்ற அந்த கிதாபுகளெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அரபு இலக்கியவாதிகளால் இயற்றப்பட்ட நூல்கள். ஆனால் அந்த நூல்களெல்லாம் இந்த குர்ஆனுடைய ஒட்டுமொத்த குர்ஆனுக்கல்ல, குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு கூட ஈடாக முடியவில்லை. இந்த வசனத்தில் உள்ள அந்த இலக்கியம் இருக்கிறதே, அந்த இலக்கணம் இருக்கிறதே, அதில் உள்ள அந்த சொல்லாடல் இருக்கிறதே, அந்த சொல்லாடலை அதில் பார்க்கவே முடியவில்லை. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் இங்கே அறைகூவல் விடுக்கிறான். உங்களால் முடியும் என்றால் உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட அந்த எல்லா அரபு இலக்கியவாதிகளையும் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். அழைத்து கொண்டு நீங்கள் ஒரு பெரும் முயற்சி எடுங்கள். முயற்சி எடுத்து உங்களால் பதில் அளிக்க முடியாவிட்டால் நீங்கள் சரணாகுங்கள். ஃபைல்லம் யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லாவிட்டால்
அப்போது நீங்கள் நபியே அவர்களை பார்த்து சொல்லி, இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா உன்சில பி இல்மில்லா, இந்த இறைமறை இறக்கப்பட்டது அல்லாஹுடைய அறிவை வைத்துத்தானே தவிர ஒரு மனிதனுடைய அறிவை வைத்து கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, வா அல்லா இலாஹ இல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்பதை நீங்கள் மரியாதையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஹலன்து முஸ்லிமுன், இனியாவது நீங்கள் கட்டுப்படுவீர்களா? குர்ஆனுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் ஏன் ஏற்பட்டது? பல்வேறுபட்ட காரணங்கள். தஃப்சீர்களில் பார்க்கிறோம், மற்ற நூல்கள் நமது இறைமறைக்கு ஈடாக முடியாததற்கு என்ன காரணம்? இன்று வரை சவால்களை சமாளிக்க முடியாமல் அரபுலக மேதைகள் திணறிக் கொண்டிருக்கிறார்களே, இலக்கியவாதிகள்லாம் திணறிக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆம், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற, முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் 100க்கு 100 உண்மையான விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்கள். இதில் இருக்கின்ற எல்லா சட்டங்களும், பல காரணங்கள், எல்லா சட்டங்களுமே அறிவுபூர்வமான சட்டங்கள். இதை முஸ்லிம்களும் மறுக்க முடியவில்லை, மாற்றாரும் கூட மறுக்க முடியவில்லை. குர்ஆனிலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இறைவனுடைய ஏகத்துவம், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதுத்துவம், மறுமை நாள், பாஸ். இந்த 3 விஷயங்களுமே அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சான்றுகள் வாயிலாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயத்தை எப்படி அவர்கள் மறுக்க முடியும்? எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னோர்களுடைய வரலாறுகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி தெரியும்? 25 ரசூல்மார்கள், இறை தூதர்கள், அவர்கள் அல்லாத பல அன்பியாக்கள், அவர்கள் அல்லாத பல இறைநேச செல்வர்கள், இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எடுத்துரைக்க முடியும்? இதை யார் எடுத்துரைப்பா? அல்லாஹ் ஒருவன் தான் எடுத்துரைக்க முடியும். அன்னலாரால் இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதெல்லாம் உண்மையிலும் உண்மை அல்லவா? அந்த வரலாற்று பூர்வமான அந்த விஷயங்கள் இருக்கின்றனவே, அந்த விஷயங்களெல்லாம் இதில் இடம் பெற்றிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் இந்த அல் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் இருக்கிறதே, அதனுடைய சொல்லாடல் இருக்கிறதே, அது கேட்போரையெல்லாம் மெய்சிலிருக்கின்ற ஒரு சொல்லாடல். தௌராத்துக்கோ இஞ்சிலுக்கோ ஜபூருக்கோ இல்லாத ஒரு மகத்துவம் இதில் இருக்கிறது. குர்ஆன் இருக்கிறது அன்பான பெருமக்களே, அதில் தத்துவங்கள் மட்டுமல்ல, ஞானங்கள் மட்டுமல்ல. குர்ஆனை ஓதினால் மாற்றாரும் கூட என்ன செய்வார்கள்? மெய் சிலிர்த்து போவார்கள். நாம் வலைதளங்களில் பார்ப்போம், சின்ன சின்ன பிள்ளைகள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார்கள். இனிய குரலிலே, அந்த மெல்லிய குரலிலே, மெல்லிசை என்று சொல்வார்கள் அல்லவா, மெல்லிசை என்று சொல்ல முடியாது, மெல்லிய குரலிலே அவர்கள் ஓதுவார்கள். மாற்றார் பலர் உட்கார்ந்து அதை கேட்டு கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிக்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா? இந்த வசீகர சக்தி, இந்த வசீகர சக்தி இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ரொம்ப தூரம் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மில் பல காரிகள் இருக்கிறார்கள், குர்ஆனை மிக இனிய குரலில் ஓதுகிற காரிகள். அந்த காரிகள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் நம் சப்த நாடியும் அடங்கி போய் அப்படி தலை குனிந்து நிற்கிறோமா இல்லையா? தாழ் பணிந்து நாம் நிற்கிறோமா இல்லையா? என்ன அற்புதமான ஒரு அருள்மறை, இறைமறை! இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்தில்தான் இறக்கி அருளப்பட்டிருக்கும். இந்த வசீகர சக்தி எதற்கு இருக்கிறது? குர்ஆனுடைய அந்த சந்தத்தை ஒருவர் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், அதனுடைய அந்த இனிய குரலை ஒருவர் கேட்க ஆரம்பித்து விட்டார் என்றால், எந்த பாடலும், அது சினிமா பாடலாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் பாடுகின்ற பாடல்களாக இருக்கலாம், அதெல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் ரசிக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அற்புத சக்தி படைத்த குர்ஆன் தான் இந்த குர்ஆன். எனவே தான் அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான், சவால் விடுக்கிறான். ஃபது, நீங்கள் அழையுங்கள், வது அழையுங்கள், மனிஸ்தத்தாத்து மின் தூனில்லா, என்னை விட்டுருங்க, மின் தூனில்லா, என்னையை தவிர உங்களுடைய சக்திக்கு ஏற்பட்ட எல்லாரையும் அரபுலக மாமேதைகள், அறிவியலார் அத்தனை பேரும் நீங்கள் அழைத்து முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் ஒருபோதும் முடியாது என்று சொல்கிறான். எப்போதும் முடியாதோ வாருங்கள், வழிக்கு வாருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், இது அல்லாஹுடைய இல்மை கொண்டுதான் இறக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இறைவன் ஒருவன் தான், வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகுங்களேன். மாற்றார் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை, இந்த மகிமையை நாம் ஏற்றுக்கொண்டு அதிகம் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும்.
அது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. என்னென்ன பரக்கத்துகள் குர்ஆன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றனவோ அந்த பரக்கத்துகளை பெறுவதற்கு என்றைக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.